எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் கலர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு கோடை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னங்க இது அப்படின்னா, எல்லாருமே சரி நம்ம பேஸ்ட் வாங்குவோம், பேஸ்ட் வாங்கிட்டு பல் விளக்கிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் அந்த பேஸ்ட் வாங்குகிறோம் ஒரு கடையிலேருந்து வாங்கினோன்னா என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி வந்து அதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு சொல்லி சும்மா வாசிப்போம், சிலர் அதுவும் வாசிக்க மாட்டோம். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கு, நல்லதா கெட்டா அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியாமலே இருக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், மேக்கப் ப்ராடக்டாக இருக்கட்டும், எந்த ப்ராடக்டாக நீங்கள் வாங்கினாலுமே அதில் வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் இந்த பேஸ்ட் வாங்க இருந்தப்போ கலரில் ப்ளூ கலர்லன்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு கோடு போட்டிருக்காங்களே, ஏன் வந்துட்டு பிரிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க, அதுக்கப்புறமும் எதுக்கு வந்து அந்த பேஸ்டோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெய்ல் பகுதி மாதிரி இருக்கும்ல, அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கலர் வந்து கலர் கோட் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயம் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. அது என்னங்க அப்படின்னா, ஒவ்வொரு கலருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மீனிங் இருக்குங்க. இது வந்துட்டு கிரீன் கலர்ல இருக்குன்னா அதுக்கு ஒரு மீனிங், ரெட் கலர்ல இருக்குன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்தையே வந்து உள்ளடக்கி வச்சிருக்காங்க. ஆனா எல்லாம் கிரீன் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா, அந்த அந்த பேஸ்டோட எண்டில் வந்துட்டு கிரீன் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ், அதாவது நேச்சுரலா டிரைவ் பண்ணி எடுக்கப்பட்ட இன்கிரீடியன்ஸால செய்யப்பட்ட ஒரு பேஸ்டா வந்து இருக்கும். ஓகேங்களா. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ளூ கலர்ல இருந்துச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி இப்போ வந்து டென்டிஸ்ட் எல்லாம் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில பேஸ்ட் எல்லாம் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்களே வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ளூ கலர்ல வந்து அதோட பேஸ்ட் எண்டில் இருக்கும். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இதில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் இருக்கு, ஆனால் அது கூட கொஞ்சம் மருத்துவத்தையும் வந்து சேர்த்து கொடுத்துருப்பாங்க, ஒரு மெடிசனையும் வந்து சேர்த்து வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த பேஸ்ட்ல. அது அவங்களுக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கான ஒரு இன்கிரீடியன்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் அதில் சேர்ந்து இருக்கிறதுனால அது வந்து ப்ளூ கலர்ல வந்துட்டு இருக்கும். அண்ட் அடுத்ததான் வந்து ரெட் கலர்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் இன்கிரீடியன்ட் இருக்கும், பட் அது கெமிக்கல் பேஸ்டா வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல வந்துட்டு நார்மலா வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். பட் ரொம்ப சிவியர்டா இருக்க ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு இல்லை ஒரு சில பேஸ்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஹெவியா வந்து இருக்கும். இந்த ஒயிட்னிங் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு நிறைய பேஸ்ட்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில பேஸ்ட்ல வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெட் கலர்ல கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸ்ட் வந்து ரெகுலரா வந்து யூஸ் பண்ணதுக்காக கிடையாது, எப்பவாச்சும் ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 weeks ஒன்ஸ், ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்காக இந்த கம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஒரு சில எஃபெக்டிவான விஷயத்துக்காக வந்து ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கும், ஆனால் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் பேஸ்டா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா பார்க்க போறது பிளாக் கலர். பிளாக் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கெமிக்கல் இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து வாங்குற பேஸ்ட் வந்து பார்த்து வாங்குங்க, அதில் வந்து என்ன கலரில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அது இந்த கலருக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயம் வந்து அதில் பார்த்து வாங்குங்க. ஒரு வழியாக நீங்கள் வாட்டிக்கு ஏதாவது ஒரு பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் நமக்கு தான் வந்துட்டு கம்மு அப்புறம் டூத் இது எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஆகும். அதனால தான் வந்துட்டு இந்த விஷயம் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா. பட் அவங்க வந்து மீனிங்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் வந்துட்டு பொதுமக்கள் நம்ம தான் வந்து அதை கவனிக்காமல் இருந்திருக்கோம் இத்தனை நாளாக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Twinkable Annie.